பயமாக தான் இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மக்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த அருமையான ஞாயிறு மாலை பொழுதில் இனிமையானது ஒரு விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் மனவை இலக்கிய வட்டத்தின் தலைவர் தமிழ்மணி அவர்களே, இந்த மாலை பொழுதில் டார்லிங்காக திகழ்கின்ற ஒளி வீசும் நண்பர் நிலாமகன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக நாங்கள் எங்கள் ஊருக்கு அருகில் இருந்தாலும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இன்று சாத்தியமாக இருக்கக்கூடிய பொழுதிலே வந்திருக்கக்கூடிய விருதுகளின் நாயகர் அருமை நண்பர் அண்டனூர் சுரா அவர்களே, என்னரும் மனவை இலக்கிய வட்டத்தின் நிர்வாகிகளே, இந்த விழாவை காண வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், இந்த மனவை இலக்கிய வட்டம் என்பது இலக்கிய பூமியான மனவையில் தொடங்கப்பட்டதிலிருந்து வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு நண்பர் பரிமள செல்வம் அவர்கள் கூறியது போல இடையனாது இயங்கி வருகின்றோம். இது இன்று நேற்று தொடங்கப்பட்டது அல்ல. இந்த இலக்கிய சேவை என்பது இந்த பூமியிலே தான் நகர தூதுவன் என்கிற அருமையானதொரு அமைப்பை நடத்திய திருமலை சாமி பிறந்தார். தமிழுக்கு 8 லட்சம் கலைச்சொற்களை தந்த மனவை முஸ்தபா ஜனித்த பூமி இதுதான். நாடக கலைக்கு ஒரு புத்துயிரை தந்த ஜெயந்தன் ஐயா அவர்கள் பிறந்ததும் இந்த மனவை மண்ணில் தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து தொடங்க பெற்றதுதான் தொன்மைமிகு மனவை தமிழ் மன்றம். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு வருடமும் சௌமா இலக்கிய விருதுகள் என்னும் அருமையான விருதுகளை குறுநில மன்னர்களைப் போல கௌரவித்து நடத்தக்கூடிய அன்பர்கள் சௌமா அவர்கள் சேவையாற்றி வருவதும் இந்த மண்ணில் தான். அத்தகைய சௌமா விருதை பெற்றவர் தான் அன்பு நண்பர் அண்டனூரார் அவர்கள். இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக இலக்கிய கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த மனவை இலக்கிய வட்டத்தை தொடங்கினோம். இதுவரை 27 கூட்டங்கள் நடந்து முடிந்துள்ளது. இது 28வது கூட்டம். இந்த 28 கூட்டங்களிலே இதுவரை எண்ணற்ற ஆளுமைகளை அழைத்து அவர்களுடைய உரைகளை கேட்டு எங்களை நாங்களே செம்மைப்படுத்திக் கொண்டுள்ளோம். ஏற்கனவே நமது சிறப்பு விருந்தினரிடம் சொன்னேன், நீங்கள் உரையாற்றப் போவது நேயர்களிடம் அல்ல, படைப்பாளிகளிடம் என்று. ஆம், இந்த மனவை மண் தந்தது தமிழ் மணவாளன், தமிழ்மணி, சீராளன், ஜீவிதன், பாரதி கனகராஜ், அறிவு செல்வன், சகோதரி மாறன் மகா, தோகை பழனிவேல், சக்தி செல்வன், இந்த நிஷாந்தன், அந்த வகையிலே அன்பு நண்பர் நிலாமகன். அவர் சிறுகதைகள் பலவற்றை எழுதி வைத்திருந்தாலும் ஒரு பறவை தனது முட்டைகளை அடைக்காப்பது போல அத்தனை பத்திரமாக அடைகாத்து வந்தார். அவைகளை பொறிக்க விடுங்கள், வனத்தில் உலாவட்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்று அந்த நூலானது உருவாக்கம் பெற்று அருமை நண்பர் நல்லு அவர்களுடைய நாற்கரம் பதிப்பகத்தின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நூலாக உங்கள் கைகளிலே தவழுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே எனக்கு விதிக்கப்பட்ட பணியானது முதல் 2 சிறுகதை கதைகளை திறனாய்வு செய்வது. அந்த சொல் எனக்கு ஏற்புடையது அல்ல. திறனை ஆய்வு செய்யும் அளவுக்கு நான் வளர்ந்தவனும் அல்ல. அந்த நூல் தரக்கூடிய வாசிப்பு அனுபவங்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இலக்கிய வடிவங்களிலே இந்த சிறுகதை என்பது எத்தனை வசீகரம் மிக்கது என்பதை லேசாக தொட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். 15 நிமிடங்கள் எனக்கு இருக்கின்றன, முடிந்தது 5 நிமிடங்கள். எழுத்து வடிவ இலக்கியங்களில் மனதிற்கு நெருக்கமானது சிறுகதை மட்டுமே. ஏனென்றால் கவிதைகள் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பிறந்தவர்கள் எல்லோருமே கவிஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாடக உத்தியானது சற்றே விலகி நிற்பது. அதை ரசிப்பதற்கும் நடிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் ஒரு தனி திறன் வேண்டும்.
ஆனால் சிறுகதை அப்படி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் சிறுகதை என்று ஒதுக்குவதை விட கதை என்று பொதுமைப்படுத்தலாம். எல்லோருக்குமானது கதை. முதலில் ஒரு குழந்தைக்கு கதை சொல்லுபவள் அந்த குழந்தையினுடைய தாய். பிறகு மனைவி நிறைய சொல்லுவார்கள். அந்த கதைகள் எல்லாம் இதில் சேர்த்தி அல்ல. அந்த குழந்தை முதலில் கேட்ட அந்த கதையானது அந்த குழந்தையின் மனதிலே ஆழ பதிந்து விடுகிறது. அவள் அந்த குழந்தைக்கு உயிருக்கு பலம் ஊட்டுவதற்காக அமுதையும் அந்த குழந்தையின் உணர்வுக்கு பலம் ஊட்டுவதற்காக கதைகளையும் சொல்லுகிறாள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஊர்ல இந்த சொல் ஒரு மந்திர சொல். யார் வேண்டுமானாலும் திரும்பி பார்ப்பார்கள், சோதித்து பாருங்கள். ஒரு சந்தை கூட்டத்திலே நின்று ஒரு ஊர்ல என்று சொன்னால் 4 பேர் திரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் கதை அத்தனை வசீகரமானது. அதுவும் ஜீவிதம் மாதிரி ஒரு வல்லுநரிடம் ஒரு கதை சிக்கிவிட்டால் அதன் மகத்துவமே தனி. திருக்குறளை கூட அத்தனை அழகாக சொல்லக்கூடியவர் ஜீவிதம். அப்படி வசீகரம் மிக்க இந்த கதையானது நம்மையெல்லாம் ஆட்கொண்டு வருகிறது. இன்றைக்கு அத்தனை தாய்மார்களும் தொலைக்காட்சியின் முன்னால் தவம் இருக்கிறார்களே, காரணம் கதைதான். அது குறுங்கதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நெடுக்கதையாக இருக்கலாம், தொடராக இருக்கலாம். அப்படி நீண்டு கொண்டே போகும் கதைகளின் மீது மக்களுக்கு அத்தனை ஆவலாது. ஒரு தொடரை 3 மாதம் கழித்து பார்த்தாலும் எந்த பாதகமும் இல்லை, கதாநாயகி அந்த இடத்திலே தான் நின்று கொண்டிருப்பார். கதை நகரவே நகராது. எந்த உணர்ச்சியை அல்லது கருத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறதோ அதை மின்னல் வெட்டை போல படிப்பவரின் நெஞ்சில் பாய்ச்சும் ஆற்றல் வேண்டும். அதுதான் கதையின் தாற்பயம், அதுதான் கதையினுடைய நோக்கம் என்று சிறுகதையை பற்றி சொல்லப்படுவது. இந்த முதல் கதையிலே அந்த டெஃபினேஷனை, அந்த விளக்கத்தை நிலாமகன் அவர்கள் மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார். உள்ளபடியே நான் பாக்கியசாலி. ஏனென்றால் இந்த 7 கதைகளிலே மிகச் சிறப்பான கதைகளாக இந்த 2 கதைகளையும் குறிப்பிடலாம். முதல் கதை காளிதாசும் கண்ணதாசும் என்கிற கதை. இந்த கதையை ஒரிஜினலாக அவர் கடைசி பக்கத்தில் வைத்திருந்தார். நான் தான் சொன்னேன், யாரும் கடைசி கதையை படிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. என் நூலை கொடுத்தவர்களிடமும் கேட்டேன், ஒரு கதை படித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் 90% பேர். ஆகவே அந்த கதையை முதலாவதாக கொண்டு வாருங்கள் என்று யோசனை சொன்னேன். அதன்படியே தொகுப்பிலே முதலாவது கதையாக அது அமைந்திருக்கிறது. சிறுகதை அளவில் சிறியதாக இருக்க வேண்டும், ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது 2ம் சிறுகதைக்கான விளக்கங்கள். அந்த விளக்கங்களை அச்சு அசலாக அழகாக இந்த காளிதாசும் கண்ணதாசும் கதையில் கொண்டு வந்திருக்கிறார் நிலாமகன். தொடக்க வரியே இது என் அப்பாவின் கதை. ஆக வாசகர்களை உசுப்பி விடுகிறார். கேளுங்கள், ஒரு தந்தையாரின் கதையை கேளுங்கள் என்று சொன்னபோது கதாசிரியர் விலகி நின்று விடுகிறார். அவர் ஒரு கதாசிரியரானவர் ஒரு கதை சொல்லியாக மாறிவிடுகிறார். அவருடைய அப்பாவை அறிமுகப்படுத்துகிறார். கதையானது ஒரே ஒரு மையக்கருவை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுவும் சரியாக இருக்கிறது. இதில் தகப்பன் மகன் உறவு மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முரண் என்னவென்றால் தகப்பனை பிடிக்காத மகன். ஏனென்றால் தகப்பன் ஒரு இராணுவ வீரனுக்கு ஒப்பானவர். இந்நேரமும் ஒரே கெடுபிடி. ஒரு சில வீடுகளில் இருக்கும். அவர் பெற்றெடுத்த தகப்பனா கர்ணனா என்று சந்தேகப்படும் அளவுக்கு ஒரு சில வீடுகளில் இருக்கும். அப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார். இந்நேரமும் ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நம்புபவர் இந்த தகப்பன். அந்த அப்பாவின் நேர்த்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சட்டையும் டவுசரும் சுருக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சுடுசோற்றை தட்டில் கொட்டி அதை சட்டை டவுசரின் மீது வைத்து தேய் தேய் என்று அது தேய்க்கும் என்று அந்த தகப்பனை பற்றி அம்மா அறிமுகப்படுத்துகிறார். இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் அயன் பாக்ஸ் இல்லை, ஆனால் சட்டை பேண்ட் நேர்த்தியாக இருக்க வேண்டும்
வேண்டும் என்பதற்காக சோற்று தட்டை தேய்க்கக்கூடிய நேர்த்தியுடைய தகப்பன். இது எனக்கு எதனை ஞாபகப்படுத்துகிறது என்றால், பிராண்டர் மேத்யூ என்ற ஒரு அறிவியல் புனைகதை திறனாய்வாளர் சுருக்கமும் செறிவும் சிறுகதையின் முக்கியமான பண்புகள் என்று சொல்லுகிறார். அது இந்த கதையில் அழகாக பயின்று வந்திருக்கிறது. அந்த தகப்பனாரை பற்றி சித்தரிக்கும் போது, பொய் சொன்னதன் தண்டனையாக வீட்டு வாசலில் கல் ரோட்டில் முட்டிக்கால் இட்டு வெகு நேரம் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது உச்சகட்டமாக அப்பாவுக்கு மாறுதல் வந்துவிட்டது. வேலூருக்கு ரயிலில் பிரயாணம் செய்கிறார்கள் அந்த குடும்பமே. அந்த அப்பாவுடன் பிரயாணம் செய்வதற்கு மனம் விருப்பமில்லாத காரணத்தால் அழுது புலம்பி ஜன்னல் வழியாக இறக்கிவிடப்பட்டேன் என்று தன்னை பற்றி கூறுகிறார். அப்படி என்றால் அந்த தகப்பனாரை பற்றிய சித்திரத்தை இதைவிட அழகாக யாரும் சொல்லிவிட முடியாது அன்பு நண்பர்கள். இந்த பாத்திரங்களை சித்தரித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அழகானது ஒரு கலை என்று சொல்லுவேன். அந்த கோபமான அப்பாவுக்கு, எந்நேரமும் சண்டை போடும் அப்பாவுக்கு சேவகம் செய்யும் அம்மா, அவர்களுக்கு இடையேயான அந்த ரசாயனத்தை மகன் புரிந்து கொள்வது கடினம்தானே. பகலில் ஒரு ரசாயனம் இருக்கும், இரவில் ஒரு ரசாயனம் இருக்கும். இரண்டையும் எடை போட மகனால் முடியாது. அவன் சொல்லுகிறான் அம்மாவிடம், அதுக்கு போய் நீ ஏன் உழைக்கிற என்று கோபமாக கேட்கிறான் மகன். அதற்கு தாய் சொல்லுகிறாள், அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, வீராப்பா பேசுறது மட்டும்தான். ஒரு நாள் நான் வீட்டில் இல்லைன்னா அதுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது என்று சப்பை கட்டுகிறாள் அம்மா. அந்த தாயாரின் பாத்திரத்தை அத்தனை அழகாக சித்தரிக்கிறார். மீண்டும் இந்த பிராண்டர் மேத்யூ என்ற திறனாய்வாளரின் ஒரு சம்பவத்திற்கு வருகிறேன். அவர் சொல்கிறார், சிறுகதையின் ஒரே ஒரு பாத்திரத்தின் நடவடிக்கைகளை பற்றியோ, ஒரு தனி சம்பவத்தை பற்றியோ, தனி உணர்ச்சி பற்றியோ எடுத்து கூறுவதாக சிறுகதை இருக்க வேண்டும் என்று வரையறுக்கின்றார். அதன்படி இந்த கதையில் வருகின்ற அப்பா காளிதாசின் பாத்திர படைப்பு இந்த வரையறைகளுக்குள் மிக கச்சிதமாக பொருந்துகிறது என்பதை ஒப்பிட்டு பார்த்து வியந்தேன். இன்னொரு அயல்நாட்டு இலக்கியவாதி எல்லரி செட்ச்விக் என்ற அறிஞர், நான் மிரட்டுவதற்காக சொல்லவில்லை இந்த பெயர்களை எல்லாம் அன்பு நண்பர்களே, பெயர்களை மறந்துவிடுங்கள், ஒரு சிறுகதையாலும் சொல்லுகிறான் என்கிற அளவிலே எடுத்துக்கொள்ளலாம். அந்த எல்லரி சொல்கிறான், சிறுகதை ஒரு குதிரை பந்தயத்தை போல தொடக்கமும் முடிவும் சுவைமிக்கதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். இந்த கதையில் எல்லரியின் கருத்து எப்படி அழகுபட பயின்று வருகிறது என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். டெரர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அப்பா வளம் வருகின்ற இந்த கதையிலே உச்சபட்ச காட்சியிலே, கிளைமேக்ஸிலே அப்பா ஒரு வேறு மனிதராக மாறிவிடுகிறார். தேவாலய வாசலில் அங்கு நிற்பது முற்றிலும் ஒரு புதிய மனிதராக நிற்கிறார் அந்த தந்தையார். அவரை காலமெல்லாம் வெறுத்த கண்ணதாசன், இவர் எப்போது வெளியே போவார் என்று கேட்டு கரித்த அந்த கண்ணதாசன் புதர்கண் அந்த தந்தையாரை, முற்றிலும் வேறுபட்ட மனிதராக நிற்கக்கூடிய அந்த தந்தையாரை எப்படி எதிர்கொள்கிறான் என்பது ஒரு மிகச் சிறந்த சுவையான திருப்பமாக அமைத்து விடுகிறது அன்பு நண்பர்களே. எப்படி ஒரு குதிரை பந்தயத்தின் முடிவு திருப்பமாக அமையுமோ அப்படி மிக அழகாக இந்த காளிதாசன் கண்ணதாசன் கதையிலே அந்த கிளைமேக்ஸ் நிகழ்கிறது. எல்லரி செட்ச்விக் ஆசைப்பட்டது போலவே இது ஒரு அற்புதமான குதிரை பந்தயமாக மாறி இருக்கிறது என்பதை உங்களுக்கு இப்போது கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது எப்படி இந்த கிளைமேக்ஸ் மாறியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் ரூபாய் 130க்கு மட்டுமே தரக்கூடிய அந்த சிலுக்கு தேவதையை வாங்கி வாசித்து பாருங்கள். அப்போதுதான் இதனுடைய அரிய உண்மைகளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவை வெள்ளித்திரையில் அல்ல, வெள்ளைத்தாளில் காணுங்கள். இரண்டாவது கதை, தொகுப்பின் இரண்டாவது கதை சிலுக்கு தேவதை. தலைப்பே ஒரு சில ஜிகிஜின்னு இல்லை. நூலின் தலைப்பும் இதுதான், நூலுக்கான தலைப்பு கதையும் இதுதான். இந்த நூலின் இரண்டாவது கதையாக வருகிறது. தலைப்பை பார்த்துவிட்டு ஏதேதோ கற்பனைக்குள் வரக்கூடாது. என்னையே சில நண்பர்கள் கேட்டார்கள்,
நான் பார்த்தா அவ்வளவு நல்லவரா தெரியுறாரு, எனக்கு சிலுக்கு தேவன் தாய்ப்பு வச்சிருக்காரு. நான் சொன்னேன், இதற்கு விடை வேண்டுமானால் கதையை படித்து பாருங்க. சிலுக்கு தேவதனா உடனே நேத்து ராத்திரி அம்மா அந்த ஞாபகம்லாம் வரக்கூடாது. இது ஒரு அழகான சிலுக்கு தேவதை. நீங்க நேரில் பார்த்தீர்கள், இலாமிகா என்கிற இந்த அழகான சிலுக்கு தேவதை. அழகான மயிரிழையில் இதயத்தை வருடும் மென்மையான தென்றல் இந்த கதை. இதை சிலாகித்து சொல்ல வேண்டுமானால் முழு நேரத்தையும் நான் சிவீகரித்துக் கொள்வேன். அந்த அன்பு நண்பர்களே, நல்ல வேலை 15 நிமிடங்கள் என்று எனக்கு நேரத்தை தந்துவிட்டார்கள். மனதில் குற்றால அருகே கொட்டும் அனுபவம் தரும் சிறுகதை இது. ஃபீல் குட் என்று சொல்லுவோமே, ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததும், ஒரு மெய்யழகன் திரைப்படத்தை பார்த்ததும், ஒரு காதல் ஓவியம் பார்த்ததும், அப்படிப்பட்ட ஒரு அழகான ஃபீல் குட் என்று உணரக்கூடிய அனுபவத்தை தரக்கூடிய அழகான சிறுகதை. அப்படி என்னதான் இதில் இருக்கிறது என்று ஆவல் வருகிறது அல்லவா? ஆம், அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையிலான அழகிய உணர்வுகளை ஓவியமாக தீட்டக்கூடிய ரசவாதம் இது. அந்த ரசவாதத்தை இந்த சிலுக்கு தேவதையில் அழகாக பயில விட்டிருக்கிறார் அன்பு நண்பர் இல்லாமகன். இந்த கதையை படித்ததும் எனக்கு அபியும் நானும் திரைப்படம் தந்த அனுபவத்தை உணர்ந்தேன். அதில் எவ்வாறு பிரகாஷ்ராஜும் திரிஷாவும் தகப்பன் மகளாக கவிதை புனைவார்களோ அதே போல் ஒரு அனுபவத்தை இந்த கதை எனக்கு தந்தது. தமிழின் மிகச்சிறந்த கதாசிரியரான விந்தன் சொல்லுகிறார், மனித உணர்ச்சிகளில் ஏதாவது ஒன்றை தொட்டு உழுக்குவதுதான் சிறுகதை என்று. அவர் கூறிய விளக்கம் இங்கு மிக அழகாக பொருந்துகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறார். அப்பாவிடம் மகள் கேட்கிறார், அப்பா எனக்கு கால் பிடிச்சு விடுப்பா. இருவருமே உரையாடுகிறார்கள். இருவருமே உரையாடும் பொழுது இந்த கதையினுடைய கதாநாயகர் கதாசிரியரே இருந்த போதிலும் கூட கதாசிரியர் ஒதுங்கி நிற்கிறார். கதாநாயகன் மகளுக்கு கால் பிடித்து விடுகிறார். அப்போது கதாசிரியர் சொல்கிறார், இது ஒரு வண்ணங்களால் ஆன உலகம். இங்கு என் மகள் மட்டுமே ராணி, அவளே இளவரசி, அழகி, எல்லாம். அவளின் கட்டளைகளுக்கு சேவகம் செய்யும் வீரனாக மட்டும்தான் நான் இருக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட பூக்கள் தூவிய சொற்களால் நிரம்பிய இந்த கதையையும் அவசியம் படித்து மகிழுங்கள் அன்பு நண்பர்களே. இந்த கதை அடங்கிய இந்த நூல் இங்கு விற்பனைக்கு இருக்கிறது. நாற்கரம் மிக அழகாக பதிப்பித்துள்ளது. ஆகவே நீங்கள் வாங்கி படித்து பயனுற்று மற்றவர்களுக்கும் இதனை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டுமாறு கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.